ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா பாம்பன் மரத்தில் நிற்கிறோம். பாம்பன் மரத்தில் அந்த பாம்பன் மரத்து ஓரங்களில் நின்று மீன் பிடிக்கக்கூடிய ஆளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு அண்ணா மீன் பிடிக்கிறதுக்காக போட்டிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நல்ல ஒரு செம்புலி மீன் அப்படிங்கிறது மாட்டிருச்சு. அந்த மீன் தூக்குறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அவர் பொழுதுபோக்குக்காக போட்டவர். ஆனால் அவருக்கு பார்த்தா செம்புலி மீன் வந்து நல்ல 2.5 கிலோ 3 கிலோ இருக்கும். தரமான ஒரு மீன் கிடச்சிருச்சு. அந்த மீனையுமே அவரால் எடுக்க முடியல. வாடிக்கையாக மீன் போட்டு பிடிச்சி எடுக்கக்கூடியவங்களுக்கு வந்து அது ஈஸியாக எந்த மெத்தடில் போட்டால் தூக்கலாங்கிறது தெரியும். இவர் புதுசாக போகிறனால எடுக்க முடியல. பக்கத்தில் வாடிக்கையாக மீன் பிடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்து சப்போர்ட் பண்ணி அந்த மீனை எடுத்தாங்க. இன்றைக்கி மட்டுமே நல்லா 2 மீன் 3 மணிக்கு தக்கன நல்லா பிடிச்சிருக்காங்க. சின்ன மீனும் வருது, பெரிய மீனும் வருது. அந்த மீனை பிடிக்கிறதுக்கு அதுக்கு உணவாக கனவா மீனை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இரையாக பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி சின்ன மீன்களையும் இரையாக பயன்படுத்துகிறாங்க. நல்லா அதை கப்பி மாதிரி இதில் சுற்றிக்கிட்டு சுழட்டி வீசினாத்தான் கரெக்டான போய் விழுவுது. பாருங்கள், நரம்பு வந்து சின்னதாக இருக்கிறதுனால தெரியல. குண்டு போட்டிருப்பாங்க. அந்த குண்டு தான் கீழே ஆழத்து வரை கொண்டு போய் மீன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் காட்டும். அது இறை போட்டுக்கிருக்கிறாரு. சின்ன மீன்கிற வந்து இறையா போட்டுக்கிருக்கிறாரு. நான் போட்ட தின்றுச்சு. அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கு வந்து கலவா மீன் அப்படிங்கிறக்கூடிய எக்ஸ்பர்ட் மீன் இது நல்லா கிடச்சிருக்குது. இது 3 கிலோ இருக்கும். இது கிலோ 500 ரூபாயாம். அது உடனே வந்து ஒருத்தர் வந்து வாங்கிக்கிட்டார். பரமுடிக்காரர் வந்தார். இந்த மீன் கொடுங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வாங்கிக்கிட்டார். உடனே அவருக்கு அன்றைக்கே சேல்ஸ் ஆயிடுச்சு.